ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஜூன் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஜூன் 22 வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமா இந்த வாரம் அமையும். சந்திராஷ்டமம் எதுவும் இல்லைங்க. சந்திரன் 11, 12, 1 என்கின்ற நல்ல அமைப்புகள் இருக்கிறார். தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவர் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆக வார ஆரம்பத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சட்டப்பூர்வமான போராட்டங்களுக்கு வெற்றி. எதில் எனக்கு சக்சஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே வெற்றியாக இருக்கக்கூடிய அமைப்புகள். சிலருக்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால ஏதேனும் ஒரு நிலையில நல்ல விதமாக, அதாவது ஐடி போன்ற கம்பெனிகள், சோசியல் மீடியா, புதனும் சோசியல் மீடியா தான், புதனுடைய துறைகளில் வெற்றிகளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலி மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நடுப்பகுதியில் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செலவுகளுக்கேற்ற பணம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோடு அவர் சந்திரன் சேருவது என்பது ராசியில மிகப்பெரிய யோகமான ஒன்று. தாய் தந்தை விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். அம்மா கிட்ட இருந்து அனுசரணையான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆகவே எல்லா நிலைகளிலும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு முதல் 2 நாட்கள்ல வெற்றி, பிற்பகுதி 2 நாட்கள்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் வாரத்தின் முதல் நாளே 10ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துலையும், அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துலையும் சந்திரன் இருக்கிறார். நல்ல வாரங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பா இப்போது கிடையாது. 2ஆம் இடத்துல தனாதிபதியும் குருவும் சேர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகங்கள். அரசு சார்ந்த அனுமதிகளுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தின் நடுப்பகுதியான வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்களும் சரியான நாள். அந்த நாளில் யாராவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்கிட்ட அல்லது அரசாங்கத்திட்ட பட்டா கேட்டிருந்தீங்க, எது கேட்டிருந்தீங்க, ஒரு மந்திரியை பார்க்க போகணும், எம்எல்ஏ பார்க்க போகணும், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நாளை அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்தி கொள்ளலாம். மனம் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் இருக்கும். 12ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் சேர்றாங்க இல்லையா? அப்ப பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் செலவுகள் கடைசி நாட்கள்ல, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்களும் அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, வயதிற்கு ஏற்ப மனைவி மூலமாகவோ, காதலி மூலமாகவோ, அக்கால் தங்கை போன்ற உறவுகள் மூலமாகவோ, சித்தி பெரியம்மா போன்ற உறவுகள் மூலமாகவோ ஏதாவது நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் எதையும் தராத ஒரு சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த இனிய வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார் சந்திரன். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய அதே சூழல்ல ராசியிலேயே இந்த வாரத்துல முதல் 4-5 நாட்கள் ராசியிலேயே புதன் இருக்கிறார். அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். புதன் 1, 2 ஆகிய இடங்கள்ல இருக்கிறது மதிப்பு மரியாதையை கூட செய்ய வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு. வார கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் இடத்துல அவர் சுக்கிரனோடு சேர்றதுனால நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். ராசிநாதன் வலுவாக புதனோடு சேர்ந்து, சூரியனோடு சேர்ந்து, குருவோடு சேர்ந்து இருப்பது, ராசியிலேயே இருப்பது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் முழுதுமே தொட்டது துளங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை நினைச்சு செயல்படுறீங்களோ அவங்க வயதிற்கு ஏற்றார் போல அந்த நினைச்சது எல்லாம் அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே இந்த வாரத்தை நல்ல விதமாக நீங்க உபயோகப்படுத்திக்கணும். வார கடைசியில 2ஆம் இடத்திற்கு புதன் வந்து விடுகிறார். அப்படி 2ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அதனால பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த ஜீவன அமைப்புகள் வலுவாக இருப்பது, குடும்பத்தில் நிம்மதிகள் கிடைப்பது, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது, கணவன் மனைவி உறவு இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமற்ற சூழ்நிலைகள் கூட அப்படியே விலகுவது என எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை தசாபுக்திகளுக்கு ஏற்றாற் போல கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்ட ஒரு நல்ல அருமையான வாரம் இந்த வாரம். கடகம். கடகத்திற்கு வாரத்தின் ஆரம்ப நாட்களிலேயே திங்கட்கிழமை மத்தியானத்திலிருந்து சந்திராசிரமம் ஆரம்பிச்சிருது. 16/6 ஜூன் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 1:10 இருந்து புதன்கிழமை சாயந்தரம் 6:35 வரைக்கும்
திங்கக்கிழமை மத்தியானம், செவ்வாய்க்கிழமை முழுசு, புதன்கிழமை முழுசும் வாரத்தின் ஆரம்பமே சந்திராசிரமமாக ஆரம்பிக்கிறது. அதில் வேற பாருங்க, சந்திரன் தேய்பிரை நிலைமையில் இருக்கிறார். ஆக திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் இந்த 3 நாட்களும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பீங்க. என்னடா அது எல்லாமே கணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குதே அப்படிங்கிற மாதிரி. ஆயினும் அஷ்டமச்சனி விலகிவிட்ட காரணத்தினாலும் சில கிரக அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய சூழல்லையும் பெரிய சோதனைகள் கடந்த 2 வருஷம் 3 வருஷமா வந்த சோதனைகள் மாதிரி இப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆகவே கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு திறனற்ற தன்மைகள் திங்கள் செவ்வாய் புதன்ல இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 9, 10ஆம் இடத்திற்கு கடகராசிக்கு வந்து விடுகிறார். ஆகவே வியாழன் வெள்ளி போன்ற நாட்கள்ல நல்ல விதமான தன்மைகள் உண்டு. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே ஏதாவது ஒன்று செய்ய முடிஞ்சாலும் கண்டிப்பாக செய்யலாம். பணவரவு கண்டிப்பாக வரும். புதிய அறிமுகங்கள், புதிய நட்புகள் வரக்கூடிய சூழல் உண்டு. தந்தையால் இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட வருமானம் வரக்கூடிய நாள்களாக அமைகிறது. ஆகவே வார முதல் 2 நாட்கள் நன்றாக இல்லை என்றாலும் கூட பிற்பகுதி 5 நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்.